சிறகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் சீதா சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கிற போது மேலே வந்து ஒருத்தர் இடிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. கழுத்தில் இருக்கிற தாலி செயினும் பிச்சுட்டு போயிடுறாங்க. சீதா இருந்துட்டு கழுத்தை பார்த்த உடனே தாலி செயின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் எங்கேயாவது இருக்குமா, தேடிப்பாரு, பயப்படாது, முதல்ல அழாம இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் சீதாவும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா சீதாவை தேடி கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்கிற போது சீதா இருந்துட்டு அக்கான்னு கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கழுத்தில் இருக்கிற தாலி செயினை காணக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மறந்து எங்கேயாவது வச்சிருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்ட உடனே இல்லைக்கா, காலையில் நான் இங்கே வரும்போது கூட கழுத்தில் தான்க்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஞாபகம் வந்து அந்த பொம்பளை ஓடி போன இடத்துக்கு திரும்ப பின்னாடியே ஓடி போயிட்டு நில்லடின்னு துரத்திட்டு ஓடி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு கட்டத்துக்கு மேலே மீனாவும் அந்த லேடியை பிடிச்சிடுறாங்க. தலையில் இருக்கிற முக்கா கலைஞ்சி போயிடுது. யாருன்னு பார்த்தா வீட்டுக்கு குறி சொல்ல வந்த பொம்பளை தான். மீனா அவங்கள பார்த்தோன்னு நீ தானே எங்கள் வீட்டுக்கு குறி சொல்ல வந்து இப்போ தங்கச்சியோட தாலி செயினையும் பிச்சுட்டு போறியா, மரியாதையை தாலி செயினை குறின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் மீனாவை தள்ளி அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் சண்முகமும் அவங்களுடைய ஒய்ஃபும் சரிமுத்து ட்ராவல்ஸை நல்லபடியாக ஓட்டி அந்த தீவெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பா, நீ நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே கேட்கவும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சீதாவும் மீனாவோ அழுந்துக்கிட்டே வராங்க. சீதா இருந்துட்டு கழுத்தில் இருந்த தாலி செயினை காணோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, கழுத்தில் இருக்கிற தாலி செயினை காணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சீதாவோட தாலி செயினை கடத்திட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க, அவங்கள நீ பிடிக்கலையா, அக்காவும் முயற்சி பண்ணி பிடிக்கலான்னு போச்சுன்னு, ஆனால் அதுக்குள்ளே அக்காவை தள்ளி விட்டுட்டு அந்த பொம்பளை ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் கோயிலுக்குள்ளே திருடுங்க வந்துட்டாங்க, நாங்கள் எங்கே இருக்கோம் அங்கே தானே தேடிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு அந்த செயினை திருடிட்டு போனது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, தாலி செயினை திருடிட்டு போனவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சால் போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே, பிடிக்க தான் போகிறோம், ஆனால் அவங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க, நம்ம வீட்டுக்கு கூட அவங்க வந்திருக்காங்க, ஏன் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது காரணம் கூட அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் புரியும்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குமோ குறி சொல்கிற பொம்பளை வீட்டுக்கு வந்தாங்க இல்லை அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் முத்தக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க எவ்வளோ பெரிய சாமியார், அவங்கள போய் இவனும் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கேட்கவும் அவங்கள மாதிரியே நீ வேறு யாராச்சும் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அது எப்படி நான் மறைப்பேன், இப்போ நான் வீட்டை விட்டு வந்தது காரணமே அந்த பொம்பளை தானே, அவ்வளோ சீக்கிரம் எப்படி நான் அந்த முகத்தை மறைப்பேன், இல்லைங்க நான் பார்த்தது அந்த லேடி தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னை கீழே கூட பிடிச்சி தலை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே முத்து இருந்துட்டு எனக்கு வீட்டுக்கு வந்த போதே அதை ஃப்ராடுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் யாருமே நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு மீனா சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லிகிட்ருக்கா, ஆனால் நீங்கள் அவள் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னே சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவோம். முத்து இருந்துட்டு மீனா வரணும்னு நினச்சேன், நான் கூப்பிட்டபோது அப்பா கூப்பிட்டபோது மீனா வீட்டுக்கு வந்திருக்கணும், மீனா வராமல் போனதுக்கு அப்பா நல்லா இருக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அப்படியே சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் முத்து, அவங்க என்ன தான் சொன்னாலையும்
அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அவங்க ஃப்ராடுன்னு சொல்லி நீங்கள் நிரூபிங்க. கண்டிப்பாக மீனாவை அவங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. பலகுரலை சொன்ன மாதிரி அந்த பொம்பளை ஃப்ராடுன்னு சொல்லி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அடுத்த நிமிஷம் என் பொண்டாட்டிக்கு நீங்கள் ஆரத்தி எடுத்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு தொலைஞ்சு போனது நம்ம வீட்டு பொண்ணோட தலைச்சை, அதை எவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்துவும் மீனாவும் அந்த ஓடிப்போன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. கடையில் போய் செக் பண்ணுறாங்க. அது வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிற உடனே அதில் ஒரு பர்ஸ் இருக்குது. பர்ஸில் போயிட்டு அட்ரஸ் எல்லாம் நிறைய இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை தேடி முத்து மீனாவும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் சீதா இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அருண் கிட்டே சொல்கிறாங்க. அருண் ரொம்பவே கோவப்பட்டு, உன்னை யார் அந்த பூஜை போட்டானோ உன் பாட்டு கிளம்பி போயிடுவானா? அவனே ஏற்கனவே காரை டிவியில் தான் எடுத்து ஓடிட்டுருக்கான். இப்போ வேன் வேறு எடுத்திருக்கான். அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை யார் போக சொன்னது? என் அக்கா கூப்பிட்டா அதனால தான் போனேன். என்ன கூப்பிட்டாங்களா? என்ன கூப்பிடாம இடத்துக்கு நீ எதுக்காக போனேன்? கூப்பிட்டா எப்படியும் வரமாட்டீங்க. அதனால தான் நான் அவங்க உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கூட கூட பேசிகிட்டு இருக்கியா? வந்தால் வீட்டுக்கு வரணுன்னா என் அம்மா உனக்காக போட்டால் அந்த தாலி செயினோட வீட்டுக்கு வா. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வீட்டை விட்டே துரத்தி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் முத்துவும் அந்த அட்ரஸை தேடி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு சக்தியை வந்து பார்க்குறாங்க. இந்த அட்ரஸை தேடி நீ எதுக்காக வந்திருக்க? இது ரொம்ப டேஞ்சரான இடமாச்சு. என்ன சொல்கிற? நகை திருடிட்டு வர நகை எல்லாத்தையும் அங்கே தான் வச்சு உருக்குவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். திருடின வழியாக தான் நம்ம பிடிக்க முடியும். நான் கேட்குறேன், மேக்கப் திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீட்டில் நான் கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாமா? இது உன் வீடு மாதிரியா? தாராளமாக இருக்கலாம், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.